குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நான் நிற்கிறதுல வலது பக்கத்துல இருந்து ஒரு புதருக்குள்ள இருந்தா வரிசையா வந்தாங்க. ஆளா வீரப்பன் தான் வந்தாரு. பின்னால சேத்துக்குழி, ஐயந்துரை, அவருடைய தம்பி அர்ஜுனன், மாரியப்பன், இந்த மாதிரி ஒரு 15 பேர் 20 பேர் வரைக்கும் கூட வந்தாங்க. வரும்போதே சிரிச்சுட்டு தான் வந்தாரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வீரப்பன் நம்ம காட்டு பக்கத்துல தான் இருக்காரு. இந்த ஊருக்கு வந்தாரு, அந்த ஊருக்கு வந்தாரு, கோயிலுக்கு வந்தாரு, விசேஷத்துக்கு வந்தாரு, மொட்டையடிக்கு வந்தாரு, கிடா வெட்டுக்கு வந்தாரு, காது குத்து விழாவுக்கு வந்தாரு, இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து பேசினாரு அப்படிங்கிறலாம் செய்தி அடிக்கடி வரும். நீங்க வீரப்பனை சந்திக்கிறதா இருந்தா அதுல ஒரு பெரிய சிரமம். அமைதி நம்மளை ரொம்ப பயமுறுத்துது. காட்டுக்குள்ள இருக்கிற அமைதி பேரமைதி. அந்த அமைதி நம்மளை பயமுறுத்துது. இது என்ன காரணத்தினால தெரியாது. வீரப்பன் குழுவினர் வைத்திருந்த துப்பாக்கி ஒண்ணே டக்குன்னு தூக்கிடுறான். தூக்கி அதை அடுத்தவங்களை சுட முயற்சி பண்ணானா, இல்லை இவன் தப்பிச்சு ஒடியார முயற்சி பண்ணானா, ஏதோ ஒரு குழப்பம். ஒரு 9 மணிக்கு அதை தண்டாங்கிற காட்டுப்பகுதியிலிருந்து என்னுடைய பயணம் ஆரம்பிக்குது. ஒரு 2.5 மணி நேரம் போயிருக்கும். ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது சுப்பன் சொல்றாரு, இந்த இடத்துல தான் நாகப்பாம்பு இருக்கு, மலைப்பாம்பு எதுவும் பாதிப்பு இருக்காது, அது பெருசா கிடக்கு, நம்ம பாட்டுக்கு நடந்து போயிடலாம். இந்த பாம்பு நமக்கு ஆபத்தானது. ஆனா இந்த நேரத்தில் பாம்பு கடிச்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. என்ன செய்யறது? அந்த கிராமத்துல போலீஸ் உளவாளியாக இருந்த இன்ஃபார்மர் ஒருத்தர், சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒருத்தர், அவர் அங்கே கராத்தே கோஆபரேஷன் தலைமையான அந்த போலீஸ் டீமுக்கு உளவாளியா இருந்து அந்த பகுதியில் இருக்கிற வீரப்பனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வழக்கமாவே இந்த மாதிரி ஆளுங்க வீரப்பனுடைய நடவடிக்கைகளை சொல்றதோட ஏதோ ஒரு தொடர்பின் மூலமா வீரப்பனுக்கு போகுது. அவருக்கும் அப்போ ஒரு பத்திரிகையாளனை சந்திக்கலாங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அதுக்கு முன்ன ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே போலீஸ் கொடுக்குற செய்தி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வீரப்பனுக்கு ஒரு மாற்றமா நம்ம சந்திச்சு பேசினாலும் உண்மை வரும் போல. வீரப்பன்னாலே சிவசுப்ரமணியன்னா வீரப்பன், அந்த அளவுக்கு நீங்க அந்த கேஸோட பின்னி பிணைஞ்சவர். உங்களை பத்தி சொல்லுங்க சார். நீங்க எப்படி, உங்களோட பின்னணி, உங்க ஊர் இது, நீங்க எப்படி ஒரு பத்திரிகையாளர் ஆகுனீங்க? என்னுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பழைய கோவை மாவட்டம், அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டமாக மாறிச்சு. இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் தாலுக்கா வள்ளியரசல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். நீங்கள் கூகுளில் மேப்பில் சர்ச் பண்ணால் கூட எங்கள் ஊரை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய பகுதி. முழுக்க முழுக்க மழை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமங்களில் ஒரு கிராமம் என் கிராமம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தில் தீவிர ஈடுபாட்டோடு இருந்தேன். 1989, 90, 91 காலகட்டத்தில் திராவிடர் கழகத்தினுடைய ஈரோடு மாவட்ட மாணவர் அமைப்பாளராக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஈரோடு ஐடிஐயில் படிச்சுட்டு இருந்தேன். அதை ஒட்டி எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து தான் இப்போ திரைப்படத்துறையில் இருக்கிற இல்லை செல்வ பாரதி, கவிதா பாரதி, இவங்களுடைய வளர்ப்புல சென்னிமலையில் முத்துராஜன் ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் இப்போ சத்திரியன் பத்திரிகையில் வேலை செஞ்சுருந்தாங்க. நக்கீரன்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு சத்திரியன் வந்ததுக்கு பிறகு சத்திரியனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க மூலமாக எனக்கு அறிமுகம் கிடைச்சது. அப்போ நான் வந்து ஃபோட்டோகிராஃபர், திருமணம் மற்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஈரோடு ஐடியில் படித்து அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இதன் மூலமாக செய்திகளுக்காக என்னை ஃபோட்டோ எடுக்கிற கூட்டிட்டு போவாங்க. ஈரோடு, திருப்பூர், சென்னிமலை, பெருந்துறை, பவானி, அந்தியூர் இந்த பக்கம்லாம் வந்தாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன். முத்துராஜுக்கு நான் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த வகையில் தான் எனக்கு பத்திரிகை மூலமான ஒரு அறிமுகம். 91 நான் உள்ளே வந்து 92, 93 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதினு ஒன்று இருந்தது. முன்னாள் நக்கீரன் ஆசிரியர் இருந்தார் துறை, அவர் வந்து தளபதினு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அதில் ரிப்போர்ட்டராக ஃபோட்டோகிராஃபர் ரெண்டையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு போலீஸ் செய்தியில் ஒரு 2 வருஷம் நான் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி காலகட்டங்களில் சென்னைக்கு வரும்போது சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எந்த ஊர்னா ஈரோடுன்னு சொல்லுவோம். ஈரோடுனா அப்போ வீரப்பன் பிரச்சனை பெரிய அளவில் பேசப்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தது. ஏன் நீ இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள்லாம் பார்க்குறோட வீரப்பனை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ஈரோடு இருக்காரா இல்லையா, எப்படி இருக்காரு என்னங்கிறத பற்றி தெரியாமல் இருக்கும். இந்த ரெண்டையுமே நான் சந்திக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். அந்த வகையில் சரி வீரப்பன் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ட்டு அவருடைய பூர்வீகையெல்லாம் என்ன விசாரிக்கும் போது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டி தான் அவருடைய வாழ்விடங்களாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒகேனக்கல், பெண்ணாகரம், ஏரியூர், நெருப்பூர் இந்த மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் போகிறேன். அங்கே வீரப்பனுடைய ஆதரவாளர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மூலமாக வீரப்பனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு விசாரிக்கிறேன். ஒரு சிலர் எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் உதவி பண்ணுறேன்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி உதவி பண்ணுறதா சொன்னவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு நான் சந்திக்கிறத அவங்க தவிர்த்துட்டாங்க. அது அவங்க ஒன்றும் நேரடியாக தொடர்பு இருக்காது, இல்லைன்னா இந்த விஷயத்தை அவங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க எல்லாமே தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதில் ஒரு 6 மாதம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு நான் திராவிடர் கழக மாணவர் அணி அமைப்பாளராக இருந்தால் இந்த கட்டத்தில் கொளத்தூர் மணியன்னு ஈரோடு வருவாங்க. ஈரோடு வந்து மாவட்ட செயலாளர் ரத்னசாமியினுடைய கடையில் ஒரு அரை நாள் ஒரு உட்காந்து அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகளோட, அமைப்பினுடைய நிர்வாகிகளோட பேசுறது, போராட்டங்கள், அடுத்த மாநாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ஒரு அண்ணன் சந்திச்சு பேசுவேன். அந்த வகையில் இவரும் கொளத்தூர் பகுதியில் காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற அந்த ஏரியாவில் இருந்தவர் தானே, அண்ணன்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு ஒரு அண்ணன்கிட்ட கேட்டேன். அண்ணன் அந்த மாதிரி
வீரப்பனை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. முதல் வாரத்திலேயே அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, வீரப்பன் நம்ம காட்டு பக்கத்தில் தான் இருக்காரு, இந்த ஊருக்கு வந்தார், அந்த ஊருக்கு வந்தார், கோயிலுக்கு வந்தார், விசேஷத்துக்கு வந்தார், மொட்டை அடிக்க வந்தார், கிடா வெட்டுக்கு வந்தார், காது குத்து விழாவுக்கு வந்தார், இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து பேசினாரு அப்படிங்கிறலாம் செய்தி அடிக்கடி வரும். நீங்கள் வீரப்பனை சந்திக்கிறதா இருந்தால் அதில் ஒரு பெரிய சிரமம் இல்லை, ஆனால் ஒரு வருஷமாவது நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி வரும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் விடமாட்டான், எப்படி சந்திச்சா என்னன்னு ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க, அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லுங்க, நான் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னாரு. முதல்ல நம்ம கேட்கறதுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி இதில் பின்வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் தயாராக இருக்கேங்கண்ணா, நீங்கள் முடிஞ்சா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் மட்டும் இல்லைங்க, என்னையும் சேர்த்து உள்ள போடுவானுங்க, நானும் ஒரு வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நம்ம இதை முயற்சி பண்ணணும் அப்படின்னவர். இதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே பார்க்காம இருந்தாங்கன்னா வீரப்பனுங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன எதுங்கிற எதுவுமே தெரியாமல் போயிடும். சரி முயற்சி பண்ண விடுங்க அப்படின்னாரு. இந்த அளவில் அந்த இது முடிஞ்சுது. சரி அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஈரோடு வருவார். ஈரோடு இருக்கக்கூடிய ரத்னசாமி என்னுடைய ஒர்க் ஷாப் வந்தது, பெரியார் உழவு இயந்திர உறுப்பு கலங்காடின்ட்டு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருந்தாரு. அதில் தான் சந்திச்சு பேசுவோம். நானும் வெள்ளிக்கிழமையான ஒரு 4 மணிக்கு அங்கே வந்துடுவேன், அண்ணனை பார்த்து பேசுவேன். ஒரு 3-4 மாதம் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. 92 டிசம்பர் அந்த காலகட்டத்தில் வீரப்பனை பற்றி ஒரு 2 செய்திகள் சொன்னார். அது என்ன பார்த்தீங்கன்னா, தண்டா அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதியில் வீரப்பன் குழு அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அந்த காட்டுப்பகுதி வழியாக வீரப்பன் குழுவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் யூனிஃபார்ம் துப்பாக்கி எல்லாம் கொண்டாந்து கழட்டி வச்சுட்டு, அவர் போட்டிருந்த நகை கொஞ்சம் பணத்தை எல்லாம் வச்சுட்டு வேற ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஊர் பக்கம் வந்துட்டு திரும்பி போகிறார். போய் பார்க்கும்போது துப்பாக்கியும் ஒரு நகையும் காணாமல் போயிடுது. திரும்ப ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. போனதுக்கு பிறகு அடுத்தடுத்த நாள்கள் எல்லாம் அந்த காட்டுப்பகுதிக்கு வழக்கமாக ஆடு மாடு மேய்க்க வர்றவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த 2 பேர் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது தெரியுது. அந்த 2 பேரையும் ஒரு நாள் இரவு வந்து வீரப்பன் குழு தூக்கிட்டு போயிடறாங்க. அது தூக்கிட்டு போய் அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு நகை பணம் போயிட்டு போகுது, உனக்கு செலவுக்கு வேணாலும் நான் கொஞ்சம் பணம் கொடுத்துறேன், அந்த துப்பாக்கி மட்டும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த போன நபரில் ஒருத்தர் ஒரு சரியான அளவுக்கு முதிர்ச்சி இல்லாத ஆளா அல்லது என்ன காரணத்தினால தெரியாது, வீரப்பன் குழுவினர் வைத்திருந்த துப்பாக்கி ஒன்று டக்குன்னு தூக்கிடுறான். தூக்கி அதை அடுத்தவங்களை சுட முயற்சி பண்ணானா, இல்லை இவன் தப்பிச்சு ஒடியார முயற்சி பண்ணானா, ஏதோ ஒரு குழப்பம். இந்த நேரத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஆளை சுட்டுறாங்க. அவன் அப்படியே அந்த இடத்துல இறந்துடுறான். இறந்ததுக்கப்புறம் அந்த பாடி அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த செய்தி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க காவல்துறைக்கு அதை புகார் எடுக்க வந்திருக்காங்க. வழக்கமாக நம்ம காவல்துறை உடனே புகார் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, போயிட்டு நாளைக்கு வா, நாளை மறுநாள் வா அப்படிங்கிற மாதிரி ஏதோ தகவல் சொல்லிட்டாங்க. இவங்க போயிடுறாங்க. இந்த தகவல் வீரப்பனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஊரில் இருக்கிற ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஒரு 10 பேரை வர சொல்கிறாங்க. கூப்பிட்டு பேசி என்ன நடந்துச்சு என்னங்கிற சொல்லிட்டு, அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது இழப்பீடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம பணம் கொடுத்து அனுப்பி விட்டார். இந்த தகவல், இந்த சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு போலீஸினுடைய எஸ்டிஎஃப் டீம் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக போட்டிருந்த அதிரடிப்படையினுடைய தலைவர் அந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. மறுபடியும் கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி எனக்கு மணி என்ன சொன்னார். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் போலீஸ் செய்தியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். உடனே அடுத்த வாரம் இந்த செய்தியை நான் ஒரு செய்தியாக கொடுத்துருந்தேன். இதனுடைய தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு பிறகு 93 ஜனவரி பொங்கலுக்கு அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் நெருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகமரை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போலீஸ் உளவாளியாக இருந்த இன்ஃபார்மர் ஒருத்தர், சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒருத்தர், அவர் அங்கே கராத்தே கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான அந்த போலீஸ் டீமுக்கு உளவாளியாக இருந்து அந்த பகுதியில் இருக்கிற வீரப்பனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வழக்கமாகவே இந்த மாதிரி ஆளுங்க வீரப்பனுடைய நடவடிக்கைகளை சொல்கிறதோட தங்களுக்கு வேண்டப்படாத ஆட்களை பற்றியும் ஏதாவது போட்டு கொடுத்து அவங்களுக்கு சிக்கல் உருவாக்குறது வழக்கம். அந்த அடிப்படையில் அவரும் தனக்கு வேண்டப்படாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டு கொடுத்துறாரு. இதை நம்பி போலீஸ் எஸ்பி கராத்தே கோபாலகிருஷ்ணன் பிடிச்சிட்டு போய் அவங்கள அடித்து எல்லாம் உதச்சி விசாரிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதுல சேவின்னு ஒருத்தரை கோபாலகிருஷ்ணன் கொண்டாடுறார். தவறான அணுமுறையில் சுட்டு கொண்டாடுறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இதை பற்றி அப்போ தர்மபுரியினுடைய புகழ்பெற்ற ஒரு வக்கீல் அப்புனு கவுண்டர்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் புகார் கொடுத்து அவர் ஒரு ப்ரைவேட் கேஸாக ஃபைல் பண்ணி அந்த கேஸ் விசாரணைக்கு வர ஒரு சூழலில் கோபாலகிருஷ்ணன் அந்த குடும்பத்தை சந்தித்து பேசி அவங்களுக்கு ஒரு கிளைம் கொடுத்து அதில் தப்பிச்சுக்கிறாரு. இந்த மாதிரி பலர் அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டதுனால 93 ஜனவரி மாதம் 17 அல்லது 18ஆம் தேதி வீரப்பன் குழுவே வந்து அந்த சின்ன பொண்ணு, அவருடைய மனைவி, 3 பசங்க, மொத்தம் 5 பேரை காட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு பையன் மட்டும் அதில் தப்பிச்சு ஓடியாந்துடுறான். மீதி 4 பேரை என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஆல் மேன் மிஸ்ஸிங் ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் குளத்தூர் மணி என்ன சொன்னார். அந்த செய்தியும் நான் இப்போ போலீஸ் செய்தியில் வெளியிடுறேன். இந்த காலகட்டத்திலேயே நான் முதல்ல போட்டிருந்த செய்தி போலீஸ் இதில் வந்திருந்தது ஏதோ ஒரு தொடர்பின் மூலமாக வீரப்பனுக்கு போகுது. அவருக்கும் அப்போ ஒரு பத்திரிகையாளனை சந்திக்கலாங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அதுக்கு முன்னே ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே போலீஸ் கொடுக்குற செய்தி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வீரப்பனுக்கு ஒரு மாற்றமாக நம்ம சந்தித்து பேசினாலும் உண்மை வரும் போல இருக்குது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வர்றாரு. இந்த காலகட்டத்தில் அந்த நாய்க்கன் தண்டா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சின்ன பொண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் காட்டுக்கு போக வர இருக்கிறவரோட அவரோட வீரப்பன் தொடர்பு இருக்காரு.
அவங்க ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இப்போ லம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் இந்த சின்ன பொண்ணா. இவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறாரு. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினோடனே கிறிஸ்தவருடைய பழக்க வழக்கத்தெல்லாம் எடுத்துட்டு மாட்டு இறைச்சி இவர் சாப்பிட்றாரு. அந்த ஊர் பாரம்பரியமாக இருக்கிற அந்த சமூகத்தை சேர்ந்த லம்பாடி மக்கள் எல்லாமே கூடி இவரை வந்து ஜாதியிலிருந்து நீக்கி வச்சிடறாங்க. இவரோட எந்த விதமான உறவும் வச்சுக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க. இது பிரச்சனையாக மாறுது. பிரச்சனையாக மாறி குளத்தூர் மணியனுடைய பார்வைக்கு வருது. குளத்தூர் மணியனை கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது சின்ன பொண்ணு சொல்ல, நான் கன்வெர்ட் ஆகிட்டேன், கிறிஸ்டனுக்கு மாறிட்டேன், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், இவங்க யார் அப்படின்ட்டு. அப்புறம் குளத்தூர் மணியன் வந்ததுக்கு பிறகு அவர் பேசியிருக்காரு. ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தில் நம்ம யாரும் தலையிட முடியாது, நீங்கள் இந்த மாதிரி அவரோட தொடர்பு வச்சுக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் போட்டிங்கன்னா அது சட்டத்துக்கு எதிரானதாக மாறும், உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும், அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறாரு, அவர் மாறிட்டார். அவர் தொல்லை பண்ணுறது சரியா இருக்காது, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பேசாதீங்க, அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரையும் பேச சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பேசி 2 தரப்பையும் இணக்கமாக முடிச்சு அனுப்பிடுறாரு. இந்த காலகட்டத்தில் தான் அந்த சின்ன பொண்ணு மூலமாக தான் இந்த செய்தியெல்லாம் வீரப்பன் பற்றிய செய்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதே சின்ன பொண்ணு திரும்ப ஒரு மாதம் கழிச்சு ஒரு நாள் மணி அண்ணன் சந்திக்க வந்துட்டு, ஆனால் இந்த மாதிரி வீரப்பனை நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஒரு நிருபரை பார்க்கணுன்னு சொன்னார். நான் சர்ச்சுக்கு வர தொடர்பில் பெஞ்சமின் அப்பாத்துறைன்னு ஒருத்தர் மேட்டூர் இருக்கார், அவர் அங்கே பிடிஐ யூஎன்ஐ இந்த மாதிரி செய்தி நிறுவனங்கள்லாம் செய்தி கொடுப்பாரு, தினகரனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவார். அவரை பார்த்து நீங்கள் வீரப்பனை பார்க்க வரீங்களான்னு கேட்டேன். வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் பயந்துக்கிட்டாங்க போல இருக்கு, திரும்ப வரமாட்டேங்கிறாரு. வீரப்பன்கிட்ட சொன்னால் யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டு சொன்னேன், குளத்தூர் மணியை கேளு, அவர் சரியான ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன். இது நான் ஏற்கனவே அண்ணாட்ட கேட்டிருக்கேன் இல்லையா, மணி அண்ணன்கிட்ட. அந்த அடிப்படையில் சரி, என்னையும் ஒருத்தர் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காரு, நான் அவரை வர சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தேதி முடிவு பண்ணுறாங்க. அது வந்து 93 ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி என்ன ஒரு நாள் மேட்டூர் வாங்கன்னு எனக்கு தகவல் அனுப்புகிறாரு. நான் அந்த தகவலின் அடிப்படையில் மணி அண்ணனை பார்க்க போகிறேன். போகும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய 2 சிக்கல் ஒன்று ஓடிட்டுன்னா, ஒன்று வந்து தமிழீழ விடுதலை புலிகளுடைய கேப்டனாக இருந்த கிட்டு லண்டன்லேருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஒரு யாழ்ப்பாணம் போகிறதுக்காக வந்துகிட்டு இருந்தவரை இந்திய எல்லை காவல்படை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பக்கத்தில் சர்வதேச கடலில் ஒரு வரவில் தடுக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. தாக்குதலில் கிட்டு உள்ளிட்ட அந்த புலிகள் ஒரு 12 பேரோ 13 பேரோ சயனைடு சாப்பிட்டு அவங்க இருந்த கப்பலை அவங்களே நெருப்பி வச்சுக்கிட்டு இறந்துடுறாங்க. அவர் ஒரு வேளை தலைமறைவாக தப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை சந்திக்கிறதுக்கு மணியான வர சொல்லியிருப்பாரா, அல்லது வீரப்பனுக்காக வர சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு குழப்பத்தில் தான் நான் போகிறேன். போய் அப்புறம் அண்ணனை நேரில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தபடி வீரப்பன் தொடர்பு ஒன்று வந்திருக்கு, இன்னைக்கு 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்தாங்கன்னா நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்து வந்துடுங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ திடீர்னு வந்திருக்கிறீங்க, என்ன தயாராக வந்திருக்கீங்களா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைனா ஒரு பேண்ட் ஷர்ட்டு பையில் இருக்குது, கேமரா இருக்குது, ஃபிலிம் 2 ரோல் இருக்குது, கேசட் ஆடியோ கேசட் மற்ற சிஸ்டம்லாம் எனக்கு கிடையாது, போனால் போய் பார்த்து வந்துடலாம் அப்படிங்கிறேன். சரி, நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிப்பேராக போகிறது நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் போய் வீரப்பனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும்ல அப்படிங்கிறாரு. எனக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை, அப்போ ஒரு தருமாற்றம். அப்போ சொல்கிறாரு, புலிகள் அமைப்பை சார்ந்தவங்க நான் நாட்டுக்கு போயிருந்தப்போ மற்ற நேரங்கள் எல்லாம் இந்த மாதிரி படம் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தை நிகழ்வு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த நாள்களில் வந்து தினசரி பத்திரிகைகளையோ அல்லது வார பத்திரிகைகளையோ கையில் பிடிச்சிட்டு அல்லது அதை நம்ம முன்னால் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அது இந்த நேரத்தில் தான் எடுத்ததுங்கிறது தெரியும், அதுக்கு பின்னால் தான் எடுத்து தான் தெரியும், முன்னால் எடுத்த படங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வராது அப்படிங்கிறாரு. உடனே நான் போயிட்டு மேட்டூர் பேருந்து நிலையத்திலேருந்து அந்த வாரம் வெளியான ஜூனியர் உடன், குமுதம், ஆனந்தவுடன், நக்கீரன் இந்த மாதிரி ஒரு 4-5 பத்திரிகைகளெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து காத்திருக்கிறேன். 9 10 மணி வரைக்கும் பார்த்தோம், அந்த நபர் வந்து சேரல. அப்புறம் மணியான சொன்னார், அவர் இருக்கிறது காட்டை ஒட்டி இருக்கிற பகுதி, என்ன காரணத்தினால வரலன்னு தெரியல, அதனால் இன்னைக்கு விட்டுரும், நீங்கள் நாளை ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்துடுங்க, நான் அவரை வர சொல்லிடுறேன், என்ன காரணம்னு தெரியல, அந்த நாள் நம்ம போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோன்ட்டு. அதுக்கு பிறகு விசாரிக்கும் போது தான் அவர் தெரியுது, அந்த நாள் நாங்கள் போகிறதா சொல்லி அந்த நாள் அன்னைக்கு கராத்தே கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிரடிப்படை ஏதோ ஒரு தகவலின் அடிப்படையில் அந்த ஊரில் போய் தங்கிடுறாங்க. அந்த நபர் வந்துட்டு திரும்ப என்னை கூட்டிகிட்டு போனார்னா போகும்போது போலீஸ் விசாரணைக்குள்ளாக வேண்டி வரும், சிக்கல்னால அவர் வராமல் விட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மணியன் சொல்லியிருக்காரு, நீங்கள் வர வேணாம், உனக்கு இந்த சிக்கல் எப்போ வேணாலும் வரலாம், நீ பயந்துக்குவேன். ஏன்னா அந்த பெரிய சின்ன பொண்ணானுங்கிறவர் ரொம்ப பயந்த சுவாடையார், அதனால் அடுத்த முறை வரும்போது நானே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டு போயிடுறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன வர சொல்லி இருந்தனால நான் போயிடுறேன். அன்னைக்கு நான் போகும்போது என்னோட ராஜசேகரன் ஒரு பையன், அவன் ஈரோடு சிக்கே நாயக்கர் கல்லூரியில் அவர் படிச்சுட்டு இருந்தார். அந்த தம்பியும் நான் எங்கே போகிறேன்னு சொல்ல, எங்களோட செய்திகள்லாம் எடுக்க போகிறேன்னா வர்றான், கூட வருவான், நீ வா போகலான்ட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 பேரும் வந்தோம். ஏன்னா நான் எப்படி வீரப்பனை சந்திக்க போனால் ஒரு 3-4 நாள் காட்டுக்குள்ளே தங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட பேச்சு துணைக்கோ அல்லது வெளி உலகம் தெரிந்த ஒரு ஆள் இருந்தாலும் நான் வசதியாக இருக்கிறதுனால அவனுக்கு போகலான்னு சொன்னேன். அந்த தம்பி வந்துட்டான். 2 பேரும் தான் போயிருந்தோம். மணி என்ன ஒரு 4 மணிக்கெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி என்னை அவருடைய புல்லட் மோட்டர் சைக்கிளே வச்சு கூப்பிட்டு போயிட்டு நாக்கன் தண்டா அப்படிங்கிற ஊரில்
அவருடைய வீட்டில் ஒப்படைச்சோம்னா ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அவர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு வெளி உலக தொடர்பில் இருக்கிற ஆட்கள் அது அவங்களுடைய உறவினர்னா அந்த மராத்தி மொழி கலந்த ஒரு பாசை பேசுவாங்க. அதா இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது தெரியாது. அதனால நீங்கள் வந்து அந்த ஊரில் ஒரு வெளியூரை சேர்ந்த ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் நம்ம அமைப்பை சேர்ந்தவர் தான், திராவிடர் கழக ஆதரவாளர். அவங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரராக சொல்லி விட்டு வந்துடுறாங்க. சின்ன பொண்ணு என்னை பார்க்க வருவார். நான் இந்த மாதிரி இவங்க விட்டுருக்கேன்னு சொல்லிடுறேன். அவரும் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். நீங்கள் அந்த சரியான நேரத்துக்கு இரவு நேரத்தில் அங்கே போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு. அப்புறம் அவருடைய தெய்வசிகாமணின்னு ஒரு ஆசிரியர் அவருடைய வீட்டில் விட்டு என்ன விட்டுறாரு. அந்த ஊருக்குள்ள மணியண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு தகவல் தெரிஞ்சோடனே ஊரில் இருக்கிற நிறைய பேர் வராங்க. அப்புறம் சின்ன பொண்ணு வந்துடுறாரு. வந்தோடனே நீ சொன்ன நபர் இங்கே வந்துட்டாரு பார்த்துங்க அப்படின்ட்டு நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் மணியண்ணன் வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அப்புறம் இரவு 7 மணிக்கு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு வயசு அப்போயே ஒரு 55-60 இருக்கும். என்னால் இரவு நேரத்தில் வர முடியாது. எங்கள் ஊரை சேர்ந்த சுப்பு அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான், அவங்கள கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சுப்பு வந்து வேட்டைக்காரன், ஒரு 40 வயது இருக்குது, துப்பாக்கியில் கையாளக்கூடிய ஆள், காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் போகிறதுக்கு வழக்கமாக போயிட்டு வந்தாள். அதனால் சுப்பு கூட நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் சுப்பு என்ன வந்து பார்த்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் இங்கேருந்து இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு ஊரினுடைய பின்பக்கம் இருக்கிற ஒரு வனத்துறை அலுவலகம், அதுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது காட்டுக்குள்ளே, அந்த கோயில்கிட்ட வந்துருங்க. இவங்க வச்சிருக்கிற பேக், நான் கொண்டு போயிருந்த ஹேண்ட்பேக்கு, ஆடியோ கேசட் ரெக்கார்டரு, ஃபிலிம் ரோல், இது எல்லாத்தையும் ஒரு கூடைக்குள்ளே வச்சு அதை அவர் தனியாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. நான் இந்த கூடையை தூக்கிட்டு அங்கே வந்துடுறேன், நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி போகணுங்கிறலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்ன நேரத்துக்கு நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு மேலே அவர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ராசாயிரம் அந்த ஆசிரியரோடு போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது இந்த சுப்பு என்னை கூட்டி போகிறார் இல்லையா, அவருக்கும் உறவினர், சின்ன பொண்ணானுக்கும் உறவினரான இன்னொரு சுப்பு, அவர் என்னுடைய வயது ஒத்தவர், அவர் எங்கள் சுப்பு என்கிட்ட சுப்பிரமணி, அவரும் அவங்களோட பேசிட்டு யார் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அவரும் காட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்தார். சரி நானும் ராசாயிரம் போகிறேன், கூட இன்னொருத்தர் வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் 3 பேரும் அந்த வழிகாட்டியாக வந்த சுப்பன் 4 பேரும் காட்டுக்குள்ளே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு அந்த தண்டாங்கிற காட்டு பகுதியிலேருந்து எங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. ஒரு 2.5 மணி நேரம் போயிருப்போம், ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது சுப்பன் சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் ஆள் இருக்கான்னு சொன்னாங்க, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அங்கே இருந்துட்டு அந்த பாறை மேலே ஒரு கல் எடுத்து தட்டினார். அவர் விசில் கொடுத்தாரு. அந்த காட்டில் மானோ அல்லது மயிலோ கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கொடுத்தாரு. ஒரு 5 நிமிஷம் காத்திருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு புதற்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியில் வந்தார். அவர் ஆளை பார்த்தோன்னா எனக்கு ஒரு அச்சமாக இருந்தது. ஏதாவது காட்டு விலங்குகள் தான் வருதுன்னு பார்த்தா இல்லை, ஒரு மனிதன் நடந்து வந்துருந்தார், துப்பாக்கி இருக்குது. வரும்போது இந்த வாயில் இருக்கிற பல்லு மட்டும் தெரியுது இல்லை. அப்புறம் வந்தார். அப்புறம் ராமர்னு அவர் பேர். அப்புறம் அறிமுகப்படுத்திக்கிட்டு எங்கேண்ணா இருந்தீங்கன்னு, நான் இங்கே தான் உட்காந்துருந்தேங்க, தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த மாதிரி நைட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு, நான் முன்னே வந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா, வேறு யாராவது கூட வந்திருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக நான் அவ்வளோ நேரம் பொறுத்திருந்தேன், போலாம் வாங்கிட்டார். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஒரு பர்லாங் தூரம், ஒரு 1000-1500 அடி தூரம் போனோன்னா அந்த இடத்துல வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்களாம் தங்கியிருந்தாங்க, ஒரு 4 பேர். அவங்கெல்லாம் சமையல் செஞ்சது, அவங்க பாத்திரங்கள் எல்லாம் ஒரு புதற்குள்ள பெரிய மரத்துக்கு கீழே கொடிகளாக பறந்துருக்கு, அதுக்கு கீழே மணல் பாங்கான ஒரு பகுதி, அந்த இடத்துல அவங்க தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னே வந்து நம்ம வீரப்பன் காடு அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடையாளம் கேப்டன் பிரபாகரன். அதில் சினிமாவில் பார்த்து தான் நமக்கு வீரப்பன் காடுங்கிறத பற்றி அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ள குதிரை இருக்குது, ஜீப் இருக்குது, மோட்டர் சைக்கிள் இருக்குது, பெரிய செட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, மணல் மூட்டையெல்லாம் அடிப்பிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெறும் காடு, காட்டுக்குள்ளே ஒரு 4 பாத்திரம் இருக்குது, ஒரு 2 பை இருக்குது, 2-3 பெட்ஷீட் பையெல்லாம் சாக்கெல்லாம் கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறம் அது வியப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பாலாறு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆற்றுல லேசாக தண்ணி வடிச்சிட்டு இருக்கிற சத்தெல்லாம் கேட்டுது. இந்த சூழலெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் தேநீர் போட்டு கொடுத்தாங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அடுத்தடுத்து வீரப்பன் எங்கே இருக்காரு, கூட எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-2:30 மணி அளவில் அந்த இடத்துலேருந்து ஒரு நபர் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. எங்கே போகிறாரு அப்படிங்கும்போது சொன்னாங்க, வீரப்பன் மற்றவங்களாம் தங்கியிருக்காது, இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்து போகிற தூரத்தில் இருக்காங்க. இப்போ கிளம்புனாருன்னா இவர் 4 மணிக்கு அங்கே போய் தகவல் சொல்லிடுவார் நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்துடுவாங்க, நம்ம இங்கே தான் இருக்கிறோம், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நபர் கிளம்பி போயிட்டார். அவர் போய் தகவல் சொன்னோன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் வீரப்பன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காலையில் 7 மணிக்கு? ஆமாம், காலையில் 7 மணிக்கு அங்கே தான் தங்கியிருந்தேன். இதுதான் என்னை பற்றியும் நான் வீரப்பனை சந்திக்கிறதுக்கான அந்த அடிப்படை காரணம். முதல்ல அந்த காட்டுக்குள்ளே போகிறீங்க, ராத்திரி ஒரு 7 மணிக்கு ஊர்லேருந்து கிளம்பி போகிறீங்கல்ல, அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த காடு எப்படி இருந்தது? காடுங்கிறத நம்ம அதுக்கு முன்னே ஒரு சில நேரங்களில் வீரப்பன் தொடர்பு எடுக்கணுங்கிற அந்த முயற்சிக்காக போகும்போது பர்கூர், மாதேசமலை இந்த மாதிரி காடுகளில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நான் போயிருக்கேன். பேருந்தில் போயிட்டு வரும்போதெல்லாம் நமக்கு அந்த காட்டை பற்றி ஒரு பெரிய பார்வை கிடையாது. அந்த இரவு நேரத்தில் போகும்போது ஊரே அமைதி, மலைப்பகுதியில் இருக்கிற அந்த ஊரே அமைதி. எங்கேயாவது ஒரு இடத்துல நைட்டு அந்த நேரத்தில் ரேடியோவில் திருச்சி வானொலியில் அந்த பாட்டு பாடக்கூடிய செய்தி கேட்கும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வானொலி செய்தி தான். அந்த காலங்களில் தொலைக்காட்சியோட பெருசாக கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஒரு வசதியானவங்க வீட்டில் தொலைக்காட்சி இருக்குது, அது ஹிந்தியில் தான் ஓடிட்டு இருக்குது, தமிழில் அந்த நேரத்தில் நிகழ்ச்சி இருக்காது. அந்த மாதிரியான சூழலில் அமைதி நம்மளை ரொம்ப பயமுறுத்துது. காட்டுக்குள்ள இருக்கிற அமைதி
பேரமைதி. அந்த அமைதி நம்மள பயமுறுத்துது. தூரத்துல எங்கேயாவது ஒரு 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பக்கம் மயில் கத்துறது, மான் கத்துறது, யானை பிளறல் சத்தம், இந்த மாரி சத்தம் கேட்டுட்டு இருக்குது. நம்ம காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடி, 200 அடி தூரத்துல இந்த காட்டுப்பன்னி, முள்ளம்பன்னி, முயல் இந்த மாரி விலங்குகள் ஓடுறதே நமக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்குது. நம்ம பாதம் நடந்து போற செருப்படி சத்தமே நமக்கு பயமுறுத்துது. இந்த நேரத்துல எங்கேயோ ஒரு 3, 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல தேசிய நெடுஞ்சாலையிலயோ, ஒரு மாநில நெடுஞ்சாலையிலயோ லாரி போய் அந்த ஹேர்பின் பெண்ட்ல திரும்புற சத்தம் தான் நமக்கு கேட்குது. இந்த மாதிரியான அந்த அமைதி ஒரு பெரிய பயம்தான் இருந்தது. காட்டுக்குள்ள தொடர்ந்து போக இந்த காட்டுல அவங்களோட பேசிட்டு போகும்போது காட்டெருமை இருக்கும், யானை இருக்கும். யானை கூட நமக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. காட்டெருமை தான் மோசமானது. கூட்டம் கூட்டமா வரும். 100, 150 எருமையெல்லாம் வரும். எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாம பயந்து வந்து நம்ம மேல ஏறிரும். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா, "நீங்க என் பின்னால நின்னுங்க. யாரும் விலகி ஓடிறாதீங்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்குது." அப்படின்னு அந்த சுப்பு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ ஒரு பயம்தான். நம்ம உயிரோட போயிட்டு திரும்பி வருமானா, அப்ப பாம்பு இருக்குமான்னா, அதுவும் சொல்றாரு. "இங்க விரியன் பாம்பு நெறைய இருக்கு. நாகப்பாம்பு இருக்கு. மலைப்பாம்பு எதுவும் பாதிப்பு இருக்காது. அது பெருசா கிடக்கு. நம்ம பாட்டுக்கு நடந்து போயிரலாம். இந்த பாம்புகள் நமக்கு ஆபத்தானது. ஆனா, இந்த நேரத்துல பாம்பு கடிச்சிட்டா என்ன செய்யறது?" அப்படின்னு. என்ன செய்யறது? வீரப்பனா அவங்க குழுவை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, ஏதாவது வேறு கீர் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கான மாற்று மருந்து குடுப்பாங்க. இல்லைன்னா போய் சேர வேண்டியதாங்கறாரு. திரும்ப நம்ம ஊருக்கு எவ்வளோ தூரம் போக முடியும்னா, அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. நாங்க பாடகட்டியாவது கொண்டு போயிருவோம். நைட் போய் ஆள கூட்டிட்டு வந்துருவோம் அப்படி. இந்த மாரி சொல்றது நமக்கு நம்ம உயிரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். திரும்பி மீண்டும் உயிரோட வருவோமாங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருந்தது. ஒரு பயம். அது நம்ம வெளியில சொல்ல முடியலனாலும் கை கால்லாம் ஒரு மாரி நடுக்கத்தோட தான் போயிட்டுருந்தேன். அதுக்கு பிறகு 1 நாள், 2 நாள், 3 நாள் நம்ம போகும்போது, மக்கள் வர்றது, போறது அவங்களெல்லாம் பார்க்கும்போது, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டுது. ஆனா ஆரம்பத்துல ஒரு உள்ளூர ஒரு பெரிய பயம் இருந்துட்டு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த வீரப்பன் 7 மணிக்கு வந்தாருன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எப்படி இருந்தது வந்து? ஏன்னா யாருமே வீரப்பன பத்தி ஒரு படம் மட்டும், ஒரு பழைய படம் மட்டும் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாரி ஏதோ இருந்தது அது. முதல்ல அவர பார்க்கும்போது, நம்ம அன்னைக்கு நம்மளுடைய ஒரு ரோல் மாடல் மன்சூர் அலிகான் தான். அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல வந்திருக்கிற ஒரு முரட்டுத்தனமான தோற்றம், ஒரு நக்கலான சிரிப்பு, கொடூரமான முகமைப்போட இருக்கக்கூடிய அந்த மன்சூர் அலிகான் தான் வீரப்பனான ஒரு இமேஜா வச்சிருந்தான். ஆனா நான் பார்த்தது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்த ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சினிமா நடிகர் மாரியான தோற்றத்துல இருந்த ஒரு ஆள பார்த்தேன். பழைய ஏற்கனவே வந்திருந்த போட்டோவுல இருந்த முகத்துக்கும், இந்த முகத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதே மாரி பேச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமானவனா இல்லாம ரொம்ப எதார்த்தமான நபரா தான் இருந்தார். தூரத்துல வந்துட்டு இருக்காரு. அந்த பாலாற்றினுடைய வடக்கு கரையிலேருந்து வர்றாங்க. வர்றது ஒரு 10, 15 பேர் வரிசையா வர்றாங்க. திடீர்னு காணாம போயிருவாங்க. அப்புறம் புதருக்குள்ள போயிருவாங்க. திரும்ப ஒரு 100, 150 அடி தூரம் தாண்டுனதுக்கப்புறம் ரோட்ல வருவாங்க. இந்த ஆத்துக்குள்ள வருவாங்க. பாதையில நடந்து வருவாங்க. அப்புறம் காணாம போயிருவாங்க. இந்த மாரி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. 10, 15 நிமிஷம் அவங்க வரத பார்த்துட்டே இருக்கேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிற வலது பக்கத்துல இருந்து ஒரு புதருக்குள்ள இருந்து தான் வரிசையா வந்தாங்க. ஆளா வீரப்பன் தான் வந்தாரு. பின்னால சேத்துக்குழி, ஐயந்துரை, அவருடைய தம்பி அர்ஜுனன், மாரியப்பன், இந்த மாரி ஒரு 15 பேர், 20 பேர் வரைக்கும் கூட வந்தாங்க. வரும்போதே சிரிச்சுட்டு தான் வந்தாரு. "வாங்க நிருபரே, எப்போ வந்து சேர்ந்தீங்க?" அப்படின்னா, "நாங்க நைட் ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டோங்க" அப்படின்னேன். "காலையில டீ சாப்பிட்டீங்களா?" அப்படின்னாரு. அப்புறம் கூட இருக்க ஆளுங்கலாம் டீ சாப்பிட்டோன்னாங்க. அப்போ வரும்போதே பிஸ்கட்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பாறை மேல உட்காந்துட்டு பிஸ்கட் வச்சு வச்சு சாப்பிடுங்கன்னாரு. கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் தான். நான் போகும்போதே சில முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா, நம்ம முதல் நாள் எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது எக்கு தப்பா கேள்வி கேட்டு அவரு டென்ஷன் ஆயிட்டாலும் சிக்கலாகும். அதையெல்லாம் நான் சின்ன பொண்ணாகிட்டயே சொல்லியிருக்கிறேன். அவரு சொன்னார், "நீங்க போய் சேருங்க. காலையில 9 மணிக்கெல்லாம் நான் உள்ள வந்துருவேன். வந்து உங்களுக்கும் அவருக்குமான சில விஷயங்கள நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, வந்தவன எல்லாம் சுட்டு கொண்டு வாங்குற பயம்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப சாதாரணமா நீங்க பேசலாம். இருந்தாலும் நான் வந்து உங்கள பற்றியான அந்த சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, ஒரு நாள் முழுக்க கூட இருக்கேன். அப்ப அவரு எப்படி இருக்காருன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு, நீங்க அடுத்த நாள் வேணா அவர்ட்ட பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒண்ணும் போய் பேச தேவையில்ல" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில அப்புறம் அப்படியே சில சில சின்ன சின்ன விஷயங்கள். "நீங்க எத்தன மணிக்கு கிளம்புனீங்க? எங்கேருந்து வர்றீங்க? எவ்வளவு நேரமா வந்தீங்க?" அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அப்புறம் "எப்பா பல்லு விளக்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பல்லு விளக்குறதுக்கெல்லாம் பேஸ்ட் பிரஷ் எல்லாம் குடுத்தியான்னாரு." நான் என்ன நினைச்சு போயிருக்கேன்னா, காட்டுக்குள்ள போனோம்னா நான் வழக்கமா வேப்பங்குச்சியில தான் பல்லு விளக்குவேன். காட்டுக்குள்ள வேப்பங்குச்சி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சு அங்க போயிட்டு அங்க பார்த்தா, அந்த காட்டுக்குள்ள வேப்ப மரமோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய எந்த மரமுமே அந்த காட்டுக்குள்ள இல்ல. அது முழுக்க காட்டு மரங்கள் வளர்ந்திருக்கிற பகுதி. நான் வேப்பங்குச்சி கிடைக்கிற ஐடியால வந்துட்டேங்க. இங்க பார்த்தா வேப்பங்குச்சி இல்லையாட்டுருக்கேனே அப்படின்னு. "உங்களுக்கு என்ன இருங்க பேஸ்ட் பிரஷ் தரேன்" அப்படின்ட்டு ஒரு கோல்கோட் பிரஷ்ஷும், ஒரு பேஸ்ட்டும் எனக்கும் ராசையாருக்கு குடுத்துட்டாங்க. சுப்புக்கும் ஒரு புது பேஸ்ட். பிரஷ் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆமா எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது, எது போனாலுமே அங்க டஜன் கணக்குல இருக்கு. எல்லா பொருளுமே கூடுதலா வாங்கி வாங்கி தான் வச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு ஒரு புது பிரஷ்ஷும், பேஸ்ட்டும் குடுத்தாங்க. அப்புறம் நான் பல்லு விளக்கிட்டு, அதுக்கப்புறம் அவரும் பல்லு விளக்கிட்டு, அந்த தண்ணீல முகத்த கழுவிட்டு, அ ஒவ்வொரு விஷயங்களா பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் நம்ம நிகழ்கால அரசியலை பற்றி, அந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருந்த அரசியல் சூழல், காவல்துறை சார்ந்த அந்த செய்திகள், ஈழம் தொடர்பான சில செய்திகள், இது எல்லாம் அப்புறம் பேசிட்டு இருந்தாரு. "இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி பார்ப்பீங்களா?" அப்படின்னு.
அங்கே பேப்பர்லாம் நான் பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு பேப்பர் 2 நாள் 3 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சில நேரத்தில் பசங்க வெளியில் போனால் வாங்கிட்டு வருவாங்க. தினமும் நான் ரேடியோ கேட்டுருவேன். ஆல் இந்தியா ரேடியோனுடைய செய்திகள் மற்றதெல்லாம் நான் கேட்டுருவோம் அப்படின்னு அந்த செய்திகள் சொல்லியிருந்தேன். அப்புறம் வார பத்திரிகைகள் படிக்கிற பழக்கம் உண்டான ஏதாவது ஒரு சில நேரத்தில் ஜூனியரோட நக்கீரன் இந்த மாதிரி பத்திரிகைகள், மற்றபடி வரலாற்று புத்தகங்கள், நாவல் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற பசங்க நிறைய இருந்தாங்க. வீரப்பன் குழுவோட புத்தகம் படிக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க மூலமாக வரும். அப்புறம் இங்கே உட்காந்துட்டு வேற என்ன வேலை, அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு. அப்புறம் என்ன இது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால், நான் பள்ளிக்கூடம்லாம் போனது கிடையாது. காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது அடிப்படை தெரிஞ்சுக்கணுமேங்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எழுத படிக்க தெரியும். மற்றபடி நான் பெரிய அளவுக்குலாம் படிக்கல அப்படின்னா, அப்போ அவங்க கூட்டத்தில் தங்கவேல்னு ஒரு பையன் தான். அந்த பையன் மட்டும் இப்போ ஒரு 10வது என்னவோ படிச்சதை சொன்னாங்க. இவன் தான் எங்கள் குழுவையே அதிகம் படித்தாள் அப்படின்னா, அவனுக்கு ஒரு 17-18 வயசாக இருக்கு அந்த பையன். அவனுக்கு கூட இருந்தான். அர்ஜுனன் 6வது என்னவோ படிச்சதை சொன்னார். அவர் ஓரளவுக்கு எழுதுறது படிக்கிறது இருந்தாலும் எழுத்து தனித்தனி எழுதாக தான் எழுதுவாங்க. இந்த அளவு தான் படிப்பு அப்படிங்கிறது எல்லாமே அப்புறம் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கெல்லாம் இந்த சின்ன பொண்ணு அவங்க ஊரை சேர்ந்த ஒரு 6-7 பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்துட்டாங்க. இந்த காலகட்டத்திலேயே பக்கத்து ஊர்கள் இருந்து ஆண்கள் பெண்கள் வயதானவங்கள ஒரு 15-20 பேருக்கு மேலே ஆளு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வீரப்பன் குழுவிலிருந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. பொதுமக்கள் ஒரு 30 பேர் வந்துடுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிச்சு நான் ஒரு பார்வையாளராக விலையை உட்காந்துட்டேன். வந்திருந்தவங்க அவங்க ஊரில் நடந்த பிரச்சனை, அப்புறம் அந்த ஊர் பிரச்சனை பற்றி இவர் கேட்குறாரு. ஒரு நபரை பற்றி கேட்டு அவனுடைய குடும்பம்லாம் எப்படி இருக்குது, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் கொடுத்துட்டு இருப்பானே அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இப்படிங்கிறதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாரு. இதை நான் ஒரு பார்வையாளனா தூரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையை மட்டுமே நான் செஞ்சுட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு முதல் நாளில் பார்க்கும்போது ஒரு கொடூரமான மனிதன் இல்லை, ரொம்ப யதார்த்தமான சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டவர், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் தான். ஆனால் எல்லார் மேலேயும் அந்த மாதிரி கோவப்படுற ஆள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. காவல்துறை சார்ந்த சில அதிகாரிகளுடைய பேரை அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவர் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டதையும் நான் பார்த்தேன். இந்த அடிப்படையில் ஒரு நாள் முழுவதும் அவருடைய நடவடிக்கைகளை வெளியில் நின்று தான் பார்த்துட்டு இருக்கேன். அவரோட நான் எதுவும் பேசலைங்க. போய் ஒரு 4 நாள் அங்கே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது 5 நாள் நான் முழுமையாக அங்கே இருந்துடுறேன். அதான் நான் முதல் நாள் நம்ம எதுவுமே பேசலை. சாயங்காலம் ஒரு 2:30 மணி 3 மணி ஆகும்போது எனக்கே ஒரு சின்ன யோசனை. என்ன, நம்ம அந்த காலகட்டத்திலும் சரி இன்றைக்கும் சரி பார்த்தீங்கன்னா பலரும் நம்ம சந்திப்போம், பேசுவாங்க, எல்லா செய்தியிலையும் பேசுவாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா அதுக்கு அனுமதி மறுத்துருவாங்க. வேணாம் என் பேரையும் ஃபோட்டோவையும் போடாதீங்க, செய்தி மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்தி போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீரப்பனும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம சந்திச்சதே பயன் இல்லாமல் போயிடும். முதல்ல ஃபோட்டோ எடுத்துடணும்.